தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி உச்சம் அடைவது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அந்த செலவுகள் எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய். குழந்தைகளால் செலவுகளை ஏற்படுத்தும். வியாபாரத்தால் செலவுகளை ஏற்படுத்தும். அதுவும் கூட்டு குடும்பமாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்யூஎஃப்னு சொல்லுவாங்க, ஹிந்து யுனைடெட் ஃபேமிலி. அது இந்த கூட்டு குடும்பமாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பி உங்கள் குடும்பம் எங்கே இருக்கோ, இல்லை எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, சார் என் மனைவியும் குழந்தையும் ஃபாரினில் இருக்காங்க, நான் இந்தியாவில் வேலை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் பார்க்க முடியல சார். நீங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரிந்த குடும்பத்துடன் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கடல் கடந்து பயணித்து. அதே சமயம் ஜென்ட்ஸ் ஃபாரினில் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி இங்கே இந்தியாவில் இருக்கும், அவங்களும் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சற்று பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது ஆதாயத்தை கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால், ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு தாங்க எல்லாருக்கும் பயமாக இருக்குது. அதனால் பயத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விவகாரங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் ரகசிய அதிர்ஷ்டங்கள் வெளிவருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, உங்கள் நிலத்தை நோண்டுறீங்க, நிலத்தை பயிர் செய்கிறதுக்கு அதை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, புதையல் கிடைச்சா அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அந்த புதையல் உங்களுடைய சொத்து கிடையாது, அந்த நிலம்தான் உங்களுடைய சொத்து. புதையல் நிலத்துக்கு கீழே எது இருந்தாலும் சரி அரசாங்கத்துக்கிட்ட செலுத்த வேண்டியது தலையாய கடமையாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வருங்காலத்தில் வெளியார் மூலமாக தெரிய வந்ததுன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அண்ட் ரைட் டைம் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சற்று கடுமையான வார்த்தைகளை பேசினால் மட்டுமே தான் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க, அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா பேசுகிற பேச்சு உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனைவி சொல்கிறதையோ இல்லை உங்களுடைய நட்புகள் சொல்கிறதையோ கேட்டு நடக்கிறது நல்லது. நீங்களாக எதையாவது பண்ண போக அது குடும்பத்தில் எதிர்ப்பை தருவது மட்டுமல்லாமல் அதிருப்தியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளுடைய பிடிவாதங்களும் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த IVF இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சக்ஸஸ் கிடைக்கும். இத்தனை நாள் IVF ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது சார், என்ன பண்ணுறதுன்னு ஒரு தம்பதிகள் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்லி கொடுத்ததில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நல்ல செய்தி வந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நல்வாய்ப்பு அமைகின்ற மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைந்திடும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுனீங்கன்னா எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் நியாயமாக கட் அண்ட் ரைட்டாக ஆணித்தரமாக பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை இருக்காது. அதனால் பேசுகிற விதத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக அமைந்திடும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய்.
இந்த செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.